உலகை மாற்றிய 100 அறிவியலாளர்களில் நம்ம 13ஆவதாக பார்க்க போகிறது வில்லியம் ஹார்வி. இவருடைய காலம் கிபி 1578 1659 வரை. வில்லியம் ஹார்வி மனித உடலின் இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்த புகழ்பெற்ற ஆங்கிலேய மருத்துவர் மற்றும் உடலியங்கியல் அறிஞர் ஆவார். இவருடைய பிறப்பு ஏப்ரல் 1 1578 அன்று இங்கிலாந்தில் போக்ஸ்டோன் நகரில் பிறந்திருக்கிறார். கேம்பிரிட்ஜில் பயின்ற இவர் இத்தாலியின் படுவா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்றார். நம்முடைய உடலில் ரத்தம் எப்படி சுழற்சி முறையில் தலையிலிருந்து கால் வரைக்கும் பாயுது அப்படிங்கிறத முழுமையாக அறிந்தவர் இவர் தான். இவருடைய முக்கிய கண்டுபிடிப்பு அப்படின்னா, இதயம் ஒரு பம்பு போல செயல்பட்டு ரத்தம் உடல் முழுவதும் சுழன்று மீண்டும் இதயத்துக்கே வருது அப்படிங்கிற உண்மையை முதல்ல அறிவியல் பூர்வமாக நிரூபித்தார். இவர் 1628 ரத்த ஓட்டம் பற்றி எழுதிய ஒரு புத்தகம் டி மோட்டஸ் கார்டிஸ், அதாவது இதயம் மற்றும் இரத்தத்தின் இயக்கம் குறித்த புத்தகம், மருத்துவ வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நூலாக கருதப்படுது. இதயம் ஒவ்வொரு முறை துடிக்கும் போதும் 2 அவுன்ஸ் ரத்தம் வெளியேற்றப்படுவதையும் நிமிடத்திற்கு 72 முறை துடிக்கிறதையும் ஒரு நாளைக்கு 1500 கலன் ரத்தம் அதன் வழியாக செல்வதையும் வில்லியம் ஹார்வி கண்டுபிடிச்சார். இதயத்திலிருந்து ரத்தம் தமனிகள் மூலமாக வெளியே சென்று சிரைகள் மூலமாக அது மீண்டும் இதயத்தை அடையுது அப்படிங்கிறத வில்லியம் ஹார்வி கண்டறிஞ்சு உலகத்துக்கு சொன்னார். இவருடைய இந்த கண்டுபிடிப்புகள் மருத்துவத்துறையில் மேலும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட உதவியாக இருந்தது என்று மருத்துவ உலகில் கருதப்படுது. இவரை நவீன உடலியங்கியல் தந்தை மற்றும் இதயத்துறையின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் கார்டியாலஜி அப்படின்னு அழைக்கிறாங்க.